அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? வீட்டில் ஜெபம் இருக்கிறதா? ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறீங்களா? இதைத்தான் நம்ம கடந்த 2 வாரங்களாய் ஆழமாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில் 5 முதல் 42 வரை சமாரிய பெண்ணோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த உரையாடலில் தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கலன்னு சொன்னால் ஆசீர்வாதம் வர முடியாது. வாழ்நாள் முழுசும் ஜெபிக்கிறவங்களா இருப்போம், ஆனால் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க முடியாது என்பதை தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்பது கடவுளோட ஆத்மார்த்தமாக நம்ம ஜெபிக்கணும், ஆவியோட பரிசுத்தாவின் துணையோட ஜெபிக்கணும், இறைவார்த்தையின்படி வாழணும். அதுதான் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன? பரிசுத்தாவின் சூழல்ல அட்மாஸ்பியர்னா என்ன? இப்போ ஒரு மீன் இருக்குன்னா அதை தூக்கி தரையில் போட்டால் அதனால் வாழ முடியாது. அந்த மீன் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிக்கும். அதே அந்த மீன் மிகப்பெரிய தொட்டியில், அது கடலில் கிணத்துல இருந்தால் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக அது போயிட்டு வருமோ, தண்ணீருக்குள் இருக்கிற அந்த மீனை போல நாம் ஜெபிக்கணும். அதுதான் த அட்மாஸ்பியர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா என்ன? தண்ணீர் அதுக்கு ஏற்றுக்கொள்ளுது, தண்ணீருக்கு ஏற்றபடி அது நடக்குது. தண்ணி எப்படி போக்கு இருக்கோ அந்த மாதிரி அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும், அவருடைய கண்ட்ரோலில் வாழணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழணும். பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்போ ஆவியிலும் உண்மையிலும் வாழணும். ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிக்கிறது, வர்ஷிப் அப்படிங்கிறது வெறும் பாட்டு பாடுறது, சாஸ்திரம் வளர்றது அல்ல. வாழ்நாள் முழுசும், வாழ்நாள் முழுவதும் 24 hours பணியாக இருக்கலாம், திருப்பலிக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது ஷூட்டிங் எடுக்கிறதா இருக்கலாம், இன்ஜினியரிங் வேலை செய்யலாம், அல்லது டீச்சிங் வேலை செய்யலாம். எதுவாக இருந்தாலும் ஹோல் லைஃப் கமிட்மெண்ட் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதிப்பது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது என்பது 100% அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. 100 மடங்கு நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் 100 மடங்கு கடவுள் நமக்கு செய்யக்கூடிய எனேபிள் பண்றாரு. நம்ம உந்து சக்தி அவர் இருக்கிறாரு. 100% காட்ஸ் எனேபிள்மெண்ட், காட்ஸ் எனேபிளிங் எபிலிட்டி. கடவுள் ஒரு சமாரிய பெண்ணு, பாவியும் பயங்கரமான ஒரு பாவியா இருந்த பெண்ணை அங்க போய் அவர் எனேபிள் பண்றாரு. இவ்வளவு மோசமான இருக்கிற பாவியும் ஆவியில் உண்மையில ஜெபிக்க வைக்க முடியும் என்று சொல்லி God enabled her to pray in the spirit and truth. அப்போ இது 100% அவளும் அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு. அப்போ 100% நம்மளுடைய பொறுப்பு, 100% கடவுள் நம்முடைய பொறுப்பை செஞ்சிட்டோம்னா 100% அவர் நம்மளை எனேபிள் பண்ணுவாரு. அந்த சேம்பர் வழியா போய் கடவுளை ஆராதிக்க வைத்திருவாரு. பிதாவோட பேச முடியும், ஏசப்பாவோட பேச முடியும், பரிசுத்தாவோட பேச முடியும். ஹோலி ட்ரியூன் காட்னாலும், ஒவ்வொரு தெய்வமா இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருந்தாலும், ஒவ்வொரு செயலிலும் 3 பேரும் ஈடுபடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ரகசியம். பாருங்க, பரிசுத்தாவி சொல்றாரு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவி செய்யும்போது ஏசப்பா இருப்பாங்க, பிதா இருப்பாங்க, 3 தெய்வமும் அங்க இருப்பாங்க, 3 தெய்வமும் அங்க இருக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்கன்னா ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது என்னதுன்னா டங்ஸ்ல ஜெபிக்கணும். ஜெபிக்கட்டும், கண்டிப்பா அவசியம்தான். அல்லது வரங்கள், கொடைகள், ரெவலேஷன் இருக்கணும். இப்படி பயங்கரமான வரங்கள் இருந்தாதான் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறது நினைக்கிறாங்க. ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய ஒரு காரியம். அது தகுதி இல்லை. ஆனால் ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிப்பது, என் ஆத்மா பரிசுத்தமா வச்சு ஜெபிப்பது, என் ஆவியில ஜெபிப்பது, பரிசுத்தாவின் துணையோட, பரிசுத்தாவிக்கு உள்ள இந்த ஸ்பிரிட் வித் த ஸ்பிரிட். இந்த யோவான் எழுதிய நற்செய்தியில வாசிங்கன்னா, இந்த சமாரிய பெண்ணை போய் பார்க்கிறாரு யாக்கோபின் கிணத்துல. அவர் தண்ணி கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்கள்கிட்ட பக்கெட்டும் இல்லை, தண்ணி இறைக்க புள்ளியும் இல்லை, கயிறும் இல்லை, அப்படியே மொண்டு கொடுத்தாலும் எடுத்துட்டு போறதுக்கு, குடிச்சிட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஜாரும் கிடையாது, உனக்கு எதுக்கு தண்ணி? அப்ப அவர் சொல்றாரு, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவர் உமக்கு வாழ்வதற்கும் தண்ணீரை கொடுப்பார் அப்படிங்கிறார். தர்க்கம் பண்றாங்க அந்த அம்மா. நீங்க யாக்கோபோட பெரியாலோ, எங்க யாக்கோபு கட்டி கொடுத்த கேணி அப்படிங்கிறாங்க. அது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தன் சொந்த அற்புதமாய் அன்பு செய்த யோசேப்புக்காக கொடுக்கப்பட்ட இடம், நிலம்.
அப்போ அந்த யோசேப்பு கொடுக்கப்பட்ட நிலத்துல இருந்து அவங்களிருந்து வரக்கூடிய சந்ததி. யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு நீதிமான், அதுல இருந்து வரக்கூடியவங்க எப்படி இருக்காங்க பார்த்துங்க. அப்போ கடவுள் சொல்றாரு, ஏசப்பா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீரை அதை குடிப்பவர்கள் பொங்கி எழும் நீரூற்றாக மாறுவாங்க. அவங்க ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வில் ஃப்ளோ ஃப்ரம் தேர் ஹார்ட் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஏ சமாரிய பெண்ணே, உங்க அப்பா யாக்கோபு ஒரு கேணியை தான் வெட்டனா. அந்த தண்ணியை குடிச்சா தாகம் வரும், உடம்புதான் ஏறும், உடம்பு அழியும், ஆத்மா அழியும். ஆனா எங்க அப்பா பிதா இருக்கிறாரு, தான் ஒரே மகனை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை மீட்க போறாரு. எங்க அப்பா இருக்கிறாரு, பரிசுத்தாவை கொடுக்கிறாரு. தன்னையும் பரிசுத்தாவையும் பற்றி அங்க பேசுறாரு. ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். எங்கப்பா, உங்க அப்பா கேணி தான் கொடுத்தான், எங்க அப்பா என்னையே கொடுத்தான், தன் மகனை கொடுத்தாரு. உன் பாவத்துக்காக, உன் மனமாற்றத்துக்காக, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தன் சொந்த மகனையே கொடுத்தாருப்பா என்று சொல்லும் பொழுது, சத்தியத்தை சொல்லும் பொழுதுதான் she came to a right mind. உண்மையான மனநிலைக்கு அவங்க வந்தாங்க. ரைட் மைண்ட், சரியா சிந்திக்கக்கூடிய எண்ணத்துக்கு வந்தாங்க. அப்படின்னா நீங்க எனக்கு அந்த தண்ணியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ உண்மையில் ஆராதிப்பது, ஆவியில் ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அப்போ அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம், எதாத்தாலும் பயந்துகிட்டு, அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு, பயந்தாங்குழிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ இந்த பேசேஜில் சமாரிய பெண்ணோட பேசுகிற பொழுது மிகப்பெரிய டிக்ளரேஷன் சொல்றாரு. யோவான் 4:23-24, ஆவியில் உண்மையிலும் நாம் ஜெபிக்கணும். ஏன்? கடவுள் உருவம் அற்றவர், அவருக்கு எந்த உருவம் இல்லை. he is in incorporeal nature அப்படிங்கிறார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் clearly distinguishes between the true worshipper and false worshipper. உண்மையாய் கடவுளை ஆராதிக்கிறவங்களையும் பொய்யா கடவுளை ஆராதிக்கிறவங்களையும் வித்தியாசப்படுத்துகிறார். கடவுளை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தன்னை ஆராதிக்கிறது எப்படி? உடல் சார்ந்த ஆராதனை மட்டும் நம்பி வாழக்கூடியவங்க லிப் சர்வீஸ், வாயில மட்டும் சொல்லிட்டு போவாங்க, வாழ்க்கையில் ஒண்ணுமே இருக்காது. இவங்க எப்பொழுதும் தன்னை பத்தியே ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. தனக்கு கோழி முட்டை போடணும், ஆடு குஞ்சு போடணும், இல்ல குட்டி போடணும், இல்லது எனக்கு சுகம் கிடைக்கணும், இதே தான் பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்டிஷன் தான் இருக்கும். அவங்கள பத்தி நோய் தீரணும், கடன் தீரணும், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே எடுத்து கொடுக்கக்கூடிய, தன் மாவை எடுத்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா வாழவே மாட்டாங்க. அவங்க ஃபால்ஸ் வர்ஷிப்பர். எவ்வளவு நாளைக்கு இப்படி ஜெபிக்க முடியும்? ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம் மாறி இருக்கணுமே. 30 வருஷமா இதே பிரச்சனையா? ஃபால்ஸ் வர்ஷிப்பிங். அப்போ மியர்லி அவுட்வர்ட் வர்ஷிப் அப்படிங்கிறது அது ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் அப்படிங்கிறார். ஆவிக்குரிய ஆராதனை வேணும் அப்படிங்கிறார். 2 பேரும் கடவுள்கிட்ட போறாங்க, வரி தண்டு வரும் பரிசேர ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்த மார்பிள் அடிச்சுட்டு அழறான், நான் பாவிப்பான்னு ஏத்துக்கிறான், ஆவியில் உண்மையில் ஆராதிக்கிறான், அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறார். இவரு டாக்டரினல், இவருக்கு பைபிள் தெரியும், அவனை போல நான் மோசம் இல்ல நான் அப்படின்னு சொல்லி பெருமை அடிக்கிறாரு. இவன் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம வீட்டுக்கு போறான். இதேதான் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 பேரும் ஒரே கடவுள்கிட்ட தான் ஜெபிக்கிறாங்க, 2 பேரும் ஒரே நாமத்தை தான் சொல்றாங்க, 2 பேரும் ஒரே இறைவார்த்தை தான் சொல்றாங்க. ஒருத்தன் ஆசீர்வாதத்தை பெறுறான், ஒருத்தன் இழந்துட்டு போறான். புனித அவிலா தெரசமா இப்படி சொல்றாங்க. Saint Avila Teresa quotes like this: souls without true worship are like people whose bodies and limbs are paralyzed. உண்மையான ஆராதனை இல்லாம சும்மா வாயில சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு போறாங்கல்ல, ஜெபத்தை மட்டும் சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான். அவங்க வாழ்க்கையில எந்த உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லைன்னு சொன்னா அவங்க கை கால் இழுத்து முடக்கவாத்துல படுத்து கிடக்குறான மருத்துவமனையில, அவனுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, they possess their feet and hands but they cannot control them அப்படிங்கிறாங்க. முடக்குவாத முட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான், ஊசியை போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இந்த கை அவங்களோட தான் ஒட்டிட்டு இருக்கு. ஆனா இந்த கையை எடுத்து ஒரு ஜூஸை குடிக்க முடியாது. பாம்பு வந்துருச்சு, இறங்கி ஓட முடியாது. அவங்க ஓடணும் நினைக்கிறாங்கன்னு ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. ஏன்னா பேரலைஸ் ஆயிடுச்சு, முடக்குவாதம் வந்துருச்சு, முடங்கி போயிடுச்சு. மைண்ட் இருக்கு, ஆத்மா இருக்கு, எண்ணம் இருக்கு, ஆனா பாடி ஒத்துழைக்கல. சும்மா ஆராதிக்கிறோம், பாவத்தை வாழ்க்கையில மனமாற்றம் இல்லாம ஆராதிக்கிறோன்னு சொன்னா
இந்த முடக்குவாதம் முற்றுவரை போல நான் கையை தூக்கணும்னு நினைப்பேன், நினைக்க முடியாது. என் கடனை அடைக்கணும்னு நினைப்பேன், அடைக்க முடியாது. நோயை நீக்கணும்னு நினைப்பேன், நீக்க முடியாது. இந்த தீமை விலகணும்னு நினைக்கிறேன், விலக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அன்பானவர்களே, அவங்க சொல்லிட்டு அவங்க மிக ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. கோயிலுக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க, பாடுறீங்க, துதிக்கிறீங்க, கனெக்டிவிட்டி இருக்கு, கடவுளோட கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா கம்யூனியன் இல்லையே, ட்ரூ கம்யூனியன் இல்லையேங்கிறாங்க. கடவுளோட இணைச்சிக்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்க, கீபோர்டு வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, மீட்டிங் போறீங்க, எல்லாம் செய்யறீங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? கடவுளோட ஒரு முட்டி போட்டு 4 கண்ணீர் விடல, உறவாடல, கம்யூனியன் இல்ல, கனெக்டிவிட்டி இருக்கு, கம்யூனியன் இல்ல. நம்ம எல்லாம் கிறிஸ்தவரோட ஒரே திருச்சபை, யூனிவர்சல் திருச்சபை, கனெக்டிவிட்டி இருக்கு. இப்படி இந்த அவில தெரசம்மா இன்னும் ஃபர்தரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான ஆராதனைன்னா என்ன? உண்மையான ஆராதனை என்பது வெளியடையாள செயல்பாடுகள் அல்ல. ஒன்று, நாட் ஜஸ்ட் லைக் பிரேயர் மட்டும் அல்ல. ட்ரூ வர்ஷிப் இன்வால்வ்ஸ் நாட் ஜஸ்ட் அவுட்வர்ட் ஆக்ஷன் லைக் பிரேயர்ஸ், ஃபாஸ்டிங், நீலிங் டவுன், ப்ராஸ்ட்ரேட், ஜெனஃப்ளெக்ஷன், இதெல்லாம் இல்லை. அண்ட் ஆல்சோ an inner transformation and a deep love for God. உள்ளத்துல மாற்றம் வரணும், மறுரூபமாகணும் ஆத்மா, ஆழமான அன்பு கடவுள் மேல இருக்கணும். worship is a living sacrifice அப்படிங்கிறாங்க. உயிருள்ள பலியா ஒப்பு கொடுத்து உங்க உடம்ப, ஆவி, ஆத்மாவை பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12:1-2 பவுல் சொல்லுகிறபடி டோட்டல் சரண்டர் டு த காட்ஸ் வில். கடவுளுடைய சித்தத்துக்கு என்ன முற்றிலுமா என் தொழிலை, என் படிப்பை, என் வேலையை, சிந்தனையை, சொல்ல அத்தனை கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. பவுல் சொல்லுவதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பவுல் என்ன சொல்ற? எதை செஞ்சாலும் கடவுள் நாமத்துல செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு விவிலிய அறிஞர் ஆழமாக சொல்றாரு, டூ எவ்ரிதிங் ஃபார் சம் தியாலஜிக்கல் ரீசன், டோன்ட் டூ எனிதிங் வித்தவுட் எனி தியாலஜிக்கல் ரீசன். இறையியல் காரணம் இல்லாம டீ கூட குடிக்காத, காஃபி கூட குடிக்காத, இந்த காஃபியை குடிக்கிற இந்த பரிசுத்தாவின் உடம்பு அற்புதமா இருக்கணும். அப்ப பரிசுத்தாவின் நல்ல முறையில் பேசணும். நான் சினிமா பார்க்க தடுத்து நிறுத்திட்டேன், ஏனென்றால் என்னுடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன், என் பரிசுத்தாவின் எனக்கு சொல்ல சந்தோஷமா இருக்கணும், அவர் மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லது நான் போய் ஒரு கட்டண ஆலயத்தை கட்டுறேன், அந்த கட்டும்பொழுது அங்கே அந்த பங்கு மக்கள் எல்லாம் வந்து ஜெபிக்கக்கூடிய பரிசுத்தமான ஆலயமா மாறணும், தேவ பிரசனம் அங்கே இருக்கணும்னு சொல்லி தியாலஜிக்கல் ரீசனோட ஒரு கட்டடத்தை கட்டு, ஒரு வேலையை செய்ய, சமைச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் இறையல் காரணத்தோட செய். நான் கீபோர்டு போட்டு அதில் ஒரு இறையல் காரணம் இருக்கு, என் திறமை இல்லை, என் திறமை அவர் கொடுத்தது. நான் கீபோர்டு போடும்போது மனம் மாறணும், நான் பாடும்போது மனம் மாறணும், இறையல் காரணத்தோட ஒன்னொன்னு செய்ய அப்படிங்கிறார். ஆஃபரிங் அவர் ஹார்ட்ஸ், மைண்ட்ஸ், இமோஷன், வில் ஆஸ் எ சின்சியர் ஆக்ட் ஆஃப் லவ். அதான் சொல்றாங்க அவில தெரசம்மா. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உன் ஆத்மாதாயா கடவுளை சந்திக்கிற ஒரு இடம். இட்ஸ் ஆத்மா ஒரு டைமண்ட், தங்கம், வெளியேற பெற்ற ஒரு பொக்கிஷம். அந்த இடத்துல தான் கடவுளை சந்திக்கிற இடம் ஆத்மா தான். கோயில் இல்ல, ரோடு இல்ல. மலை மேல போய் வானத்துக்கு மேல நின்று மேகம் போகுது, நட்சத்திரம் போகுது, அங்க போகுது, கடல் ஆடுதுன்னு சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாதான் கடவுள் ஆராதிக்கணும்ல. ஓ உள்ளத்துல கடவுள் வாழ்றாரு, அதை ஆராதி. ஓ ஆத்மா மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள ஆத்மா. அது என்ன சொல்றாங்கன்னா, மேக்னிஃபிஷியன்ட் ரெஃப்யூஜ் அப்படிங்கிறாங்க. அது அற்புதமான ஒரு அடைக்கல நகர் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ரேடியன்ட் சாங்சுவரி அப்படிங்கிறாங்க. அது ஒரு சரணாலயங்கிறாங்க. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய சரணாலயம் ஆத்மா. அனாதைகள், விதவிகளை அன்பு செய்யக்கூடிய ஆத்மா. கன்னத்துல ஒரு கணத்துல அரைகிறவனை போய் கட்டி பிடிச்சு மன்னிப்பு செஞ்சு முத்தம் கொடுக்கிற வல்லமை உள்ளது ஆத்மா. பாவிகளை நேசிக்கக்கூடியது ஆத்மா, பாவத்தை அருவருக்கக்கூடியது ஆத்மா. எந்த சூழ்நிலையும் அம்மா போல அப்பா எனக்கு அன்பு செய்யல, அம்மா என அன்பு செய்யாட்டினாலும் எனக்கு கடவுள் இருக்கிறான்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் மிதித்து தாண்டி வரக்கூடிய வல்லமை உள்ளதும் ஆத்மா. எந்த லஞ்சம் வாங்கறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தள்ளி போடுவதும் ஆத்மா, யோசிப்பை போல.
எந்த பிசாசு வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கக்கூடியதவன் ஆத்துமா. சாப மரணத்தை வெல்லக்கூடியதவன் ஆத்துமா. ஆத்துமா என்பது கடவுள் வாழக்கூடிய இல்லையா, அது கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். கடவுள் அப்படின்னு ஊதி கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஆத்துமா. அது ஒரு உருவமற்றது ஆத்துமா. உருவமற்ற கடவுள் ஆத்மா என்று ஆராதி. அதுல அன்பு இருக்கு, நேர்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு உன்னால சோறு போடுகிற அளவுக்கு வல்லமை உள்ளது உன் ஆத்துமா. இப்பேற்பட்ட இந்த ஆத்மாவை தான் சோலைதான், அன்புள்ள சோலைதான், இரக்கமுள்ள ஆத்மாவை தான், கடலை ரெண்டாக பிளக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தான், பாறைய தட்டினா தண்ணி வரும் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடிய அந்த ஆத்மா, அப்பேற்பட்ட ஆத்மா உனக்குள்ள கொடுத்திருக்க. அந்த ஆத்மாவை ஆராதியா. சும்மா மாலையும் கீழையும் போட்டு கிடக்காத. ஆத்மாவில் ஆராதி. மேகத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. மழை வருதான்னு பார்க்க தேவையில்லை. ஆத்மாவில் ஆராதி, எல்லாம் நடக்கும். இப்பேற்பட்ட இந்த ஆத்மாவை தான் நம்ம வாழ்க்கையில பாவம் செஞ்சு குற்ற உணர்வுனால, தீமையினால, இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னால, தாழ்வு மனப்பான்மை, அவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை, எனக்கு பேச தெரியாது, நான் கருப்பா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், கொட்டையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வுனால, கோழை உணர்வுனால, கோபத்தினால, மண்ணியாமையினால, எரிச்சலினால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த வெறியினால, உடல் இச்சையினால அதை கவர் பண்ணி இந்த ஆத்மா ஒண்ணுமில்லாம வச்சிருக்கீங்களே. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் சொன்னார். உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்த அதனால என்ன பிரயோஜனையா என்று கேட்கிறாரு. இதை வைத்து தான் கேட்கிறாரு. ஆத்மாவில் தான் கடவுள் ஆராதிக்க முடியும். அதுவே போச்சுன்னா எங்க கடவுளோட எங்க உறவு இருக்கும்? சும்மா கோயிலுக்கு போவோம், அதான் சும்மா சர்ச். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஆத்மாவை மூடி இருக்கக்கூடிய இந்த திரையை கிழிக்கணும், போர்வை எடுத்து போடணும். பாவம், பயந்தாங்குழி, கோழத்தனம் எல்லாத்தையும் கிழிச்சு போடணும், எடுத்து போடணும். அப்ப என்ன செய்யணும்? ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும்னு சொல்லி அவிலத்தரசமா சொல்றாங்க. எவ்வளவு அனுபவித்து அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு, பாவத்தை நெரிச்சு, பாவம் செஞ்சிருந்தா அதை மன்னிப்பு கேட்டு ஆண்டோட ஒப்புரவு செஞ்சு, நான் தான் செஞ்சப்பா என்று சொல்லி எல்லாம் மறைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களை சமரேப்பன் உள்ளத்தில் இருக்கிற கடவுள் எப்படி சொன்னாரோ அதே போல நீங்க போய் கடவுள்கிட்ட அத்தனையும் சொல்லி ஒப்புரவு செய்து ஜெபித்து பாருங்களேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க? மழை கொட்டுகிறது, வாக்க நிறைய தண்ணி, ஊரே நிரம்பி இருக்கு, வெள்ளம், அவ்வளோ தண்ணியும் போய் கடல்ல போய் சேருது. கடல்ல இவ்வளோ தண்ணி போய் சேர்ந்தாலும் அடுத்த நிமிஷம் அது உப்பு தண்ணியா மாறுது. கடல் தண்ணியுடைய பண்பு என்னவோ அதுதான் மழை தண்ணியில உப்பு இல்லாட்டினாலும் அது சேரும் பொழுது உப்பு தண்ணியா மாறுது. இதே போல உண்மையில் ஆத்மாவில் கடவுளை ஆராதிச்சோம்னா நாமளும் கடவுளை போல பண்புள்ளவர்களா, அவரை போல வாழ்வோம். சமாரேப்பன் எப்படி மாறினாலோ அதே போல மாறுவோம் என்று சொல்லி அவிலத்தரசமா மிக அழகாக ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம், அதுதான் அடித்தளம், அது இல்லைன்னா வேஸ்ட் என்று மிக அழகாக சொல்றாங்க. தொடர்ந்து இந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானிப்போம். நீங்களும் ஒவ்வொரு நாள் எபிசோடு நீங்க பலமுறை கேளுங்க. அதை வச்சு இறைவார்த்தையை கம்பேர் பண்ணி இந்த ஆளு தப்பா சொல்றானா ரைட்டா சொல்றானா ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு இன்னும் அதிக வெளிப்பாடை கொடுப்பாங்க. உங்க குடும்பம் உயரும், திருச்சபை வாழும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் மிகவுமாய் ஆழமாய் இதை தியானித்து வாழ்வில் உடனடியாக செயல்படுத்த வேண்டிய ஒரு செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் நாம் நம்முடைய வெளிப்புறத்தில் எப்படியோ நம்ம ஆண்டவரை தேடுறதா, ஆண்டவரை திருப்திப்படுத்துறதா நினச்சிட்டு, ஆண்டவருக்கு ஏதோ செய்யறதா நினச்சிட்டு நம்ம ரொம்ப நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஏதோ கடவுளை இப்படியெல்லாம் கொடுத்து அப்படி ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ரொம்ப சீப்பாக நினச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் போனால் சரியாயிடுவோன்னு நினச்சி நம்மளையும் நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு வெற்று வாழ்க்கையை வாழ்ந்து, ஒரு ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தான் நம்ம இன்னைக்கு திருப்தி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் வாயில் புலம்பல், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு குதூகலம் இல்லை, ஒரு ஜாய் இல்லை, ஒரு ஜென்ராசிட்டி இல்லை. வாழ்க்கையில் ஏதோ சுமையை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஆன்மாவில உணர்ந்து அந்த ஆத்மத்தோடு உறவாட விரும்புகிற அந்த கடவுளோடு உறவாடக்கூடிய அந்த ஆத்மத்திலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கல. அடையாளங்களாகவே இருந்துருது. ஆனா நம்முடைய உடல் கொடுக்கக்கூடிய அந்த போஷரோ, செய்யக்கூடிய செயல்களோ அந்த ஆத்மத்தின், அந்த அன்பின், அந்த அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கும் பொழுது அது ஒரு உண்மையான ஆராதனையாக மாறும். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி
முழந்தாள் படியிடக்கூடியவர்கள் முழந்தாள் படியிடுங்களேன். நம்ம இந்த வேளையில பாடி ஜெபிக்க போகிறோம். அதற்கு மேல நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம் கடவுளுடைய கரத்துல. மெய்யாகவே ஒப்பு கொடுங்க. நம்ம எந்த அளவுக்கு கடவுளுடைய பிரசனத்தில் இருப்பதற்கு நம்ம நேரம் செலவழிக்கிறோம். அவசரம் 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 அவசரம். அந்த உள்ளத்துக்குள்ள அந்த கடவுளுடைய பிரசனத்தை உணர்வதற்கு முன்பாகவே நம்ம வாயில ஏதோ சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஒரு திருப்பலியில போய் ஆத்மார்த்தமா கடவுள் இருக்கிறாரே, அவருடைய வார்த்தைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கணுமே, அவர் பேசுறாரே, இந்த வார்த்தைகள் முன்னாடி என் வாழ்க்கை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் முன்னரே எவ்வளவோ பராக்குகள், ஏதோ வாய் மனப்பாடம் செய்த ஜபங்கள் என்று சொல்லி முடிச்சுட்டு ஓடியே போயிடுறோம் அடுத்த வேலைக்கு. அந்த நற்கரணில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை அந்த பெற்றுக்கொள்ளும் முன்பதாகவே நற்கரணையை பெற்றுக்கொண்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறோம். ஒரு தனி ஜபத்துல உட்கார்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் நாம எவ்வளவோ பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கடவுளிடத்துல, எனக்கு என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா, என் வீட்டுல என் பிள்ளை படிக்க மாட்டேங்க தெரியுமா, எனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமான்னு ஆண்டவர்கிட்டயே நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைகளை நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இருக்கட்டும், நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லிட்டு கடவுள் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:33 எவ்வாறு வாசிக்கின்றோம், அதுதான் இன்னைக்கு சொன்னாங்க. ஒவ்வொன்றிலும் ஒரு தியோலாஜிக்கல் ரீசன் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு குடிகார கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, சரி, அந்த ஆத்மத்தையும் நீங்கள் மீட்டெடுக்க போகிறீர்கள். உங்களுக்குள்ளாகவும் அன்பு பெருக்கெடுக்க போகின்றது, இரக்கம் மன்னிப்பு பெருக்கெடுக்கின்றது. கிறிஸ்துவாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், கசப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இதோ அந்த கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, இதோ அந்த நன்னீர் எப்படி அந்த சால்ட் வாட்டர் சீக்குள்ள போகும்பொழுது அது முற்றிலுமாக அது உப்புத்தன்மையை பெற்றுவிடுகிறதோ, அது போல நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளா இருக்கட்டும், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் அது கடவுளுடைய ஆராதனையாக மெய்யாகவே உணர்ந்து அதை கடவுளிடத்திலே நாம் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் இன்னொரு கிறிஸ்துவாக மாறுகின்றோம். நம்முடைய நன்மைக்காகத்தான் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவர் நம்மை ஆராதிக்க சொல்கின்றார். மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, மனம் மாறுவோமா? இறைவா என் மேல் மனம் இறங்கும், உன் பிள்ளை எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கரங்களை விரித்து ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை நிச்சயமா மாறணும். எந்த ஜஸ்டிபிகேஷனும் வேண்டாம். ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க உங்க வாழ்க்கை. நான் மாறணும் ஆண்டவரே, உண்மையாகவே உண்மை ஆராதிக்கணும், ஆவியில உண்மை ஆராதிக்கிறோமோடு உறவு கொள்ளணும்ப்பா. நான் உறவு கொள்ளும்படியாகத்தான் உம்முடைய சாயலை என்னை படைத்தீர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். பாருங்கள், ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். இறைவா என் மேல் மனமிரங்கும், உம் பிள்ளை எனக்கு மனமிரங்கும். இறைவா என் மேல் மனமிரங்கும், உம் பிள்ளை எனக்கு மனமிரங்கும். கண்ணிருந்தும் காணா குருடானேன், காதிருந்தும் கேளா செவிடானேன். உம் தூதனாய் நான் வாழவில்லை, உம் தூதனாய் நான் வாழவில்லை. அர்ப்பணத்தில் தவறி குற்றம் புரிந்தேன், அர்ப்பணத்தில் தவறி குற்றம் புரிந்தேன். இறைவா என் மேல் மனமிரங்கும், உம் பிள்ளை எனக்கு மனமிரங்கும். உடல் சுகம், தூக்கம், சாப்பாடு, குழந்தைகள், அலங்காரம், பணம், சம்பாத்தியம், ஓட்டி, ப்ரமோஷன், படிப்பு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் உமோடு கூட அமர எங்களுக்கு நேரம் இல்லாமல் போனதே சுவாமி. அப்பா வாழ்வின் ஆதாரத்தை இழந்து ஆண்டவரே தண்ணீரை விட்டு எடுக்கப்பட்ட மீனை போல துடித்து கொண்டிருக்கிற சுவாமி, மீண்டுவாய் உமக்குள்ளாய் வாழ விரும்புகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. சுயநலம் கண்ணை
அடுத்ததையா தந்தையின் அன்பை உணரவில்லை, தந்தை உன் அன்பை உணரவில்லை. மனம் மாறி வந்தேன் இறங்குமையா, மனம் மாறி வந்தேன் இறங்குமையா. இறைவா என் மேல் மனமிறங்கும், உம் பிள்ளை எனக்கு மனமிறங்கும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் சுவாமி. அப்பா பிதாவே, உம்முடைய திருமகனுடைய சாயலுக்கு ஏற்றபடி நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அல்லவா எங்களை தெரிந்தெடுத்து மீட்டிருக்கிறீர் சுவாமி. அப்பா அந்த சாயலாய் நாங்கள் மாறும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் அபிஷேகியும் சுவாமி. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா மறுரூபமாய் மாறுவோமாக, இன்னொரு கிறிஸ்துவாய் வாழ்வோமாக. தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எங்களுடைய உணவு என்று சொல்லி உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.